கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் கவனமாய் கவனிக்க வேண்டும். கடந்த 2 வாரங்கள் தேவனுடைய சபை, திருச்சபையை குறித்து நாம் தியானித்தோம். அது உங்களுக்கு நிச்சயமாய் பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, சபை குறித்த வெளிப்பாடு, தரிசனம் இல்லைன்னு சொன்னால் ஆலயத்துக்கு போகிறத, சபைக்கு போகிறத குறித்து ஒரு டவுட்டாக தான் இருக்கும். சபைக்கு போகிறதுக்கு ஏன் போகிறோங்கிறது, சபைனா என்னன்னு தெரிஞ்சாதான் சபைக்கு போகலாமா வேணாமாங்கிறது நமக்கு புரியும். அதனால் கடந்த 2 வாரங்கள் சபை குறித்து நம்ம தியானித்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனம், நம்ம படித்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்த ஒரு சில வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். போதும். கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்க சுய இச்சையின்படி, தங்க சுய இஷ்டத்தின்படி நடந்து கொள்ளுவாங்க. இந்த கடைசி காலத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்வது? நம்ம சொல்கிறாங்க, நிறைய பிரசங்கங்கள் கேட்குறோம், நிறைய வார்த்தைகள் கேட்குறோம், நிறைய தரிசனங்கள் கேட்குறோம், நிறைய தீர்க்க தரிசனங்கள் கேட்குறோம், நிறைய வார்த்தைகள் படிக்கிறோம், நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் கடைசி நாளுக்கான அந்த கடைசி நாளை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கடைசி நாளை குறித்து நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு, இது இப்போ நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சாதான் நாம் அதுக்கான தயாராக இருப்போம். உதாரணத்துக்கு, நாளைக்கு நாம் இங்கே ஊருக்கு போக போகிறோம் அப்படின்னு இல்லை இங்கேருந்து சென்னைக்கு போக போகிறோம், ஒரு ஊருக்கு, நம்ம விசேஷமான ஒரு ஊருக்கு நம்ம போக போகிறோம் அப்படின்னு எதிர்பார்த்து ஒரு நாளை நியமிக்கிறோன்னு வச்சுங்களேன். அந்த நாள் வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? ஆயத்தமாக காத்திருப்போம், ரொம்ப விழிப்பாக காத்திருப்போம், எதிர்பார்ப்பாக காத்திருப்போம். அது ஏன்னா நம்ம அந்த நாள் நமக்கு தெரியும். அந்த தெரிஞ்சாதான் நாம் அதுக்காக மெனக்கிட முடியும், விழிக்க முடியும், எதிர்பார்த்திருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் வரப்போகிற நாளை குறித்து நமக்கு ஏற்கனவே முன்னமே நிறைய சொல்லி வச்சிருக்கிறாரு. ஆனால் சிலர் விழிப்பாக இருக்காங்க, சிலர் தூங்கி நித்திரையாக இருக்கிறாங்க, சோர்வாக இருக்கிறாங்க. எங்கப்பா சொன்னாங்க, அது எங்கே நம்ம பட்சனில் தாமதிக்கிறார் என்று சொல்லி சிலர் எண்ணுகிறார்கள்ல, அதை போல் சிலர் தாமதிக்கிறாரா, எங்கப்பா அது வரப்போகிறார், சும்மா அதெல்லாம் நம்ம சொல்கிறார் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சில பேர். அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத பேதுரு எழுதும்போது மிக தெளிவாக, 2வது புத்தகத்தை அவர் எழுதும்போது 2 புத்தகம் அவர் எழுதுகிறார். முதல் புத்தகம், 2 புத்தகம் எழுதும்போது 2வது புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் அவர் சொல்கிற விஷயம், முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், முதல்ல நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அப்படின்னா, கடைசி நாட்களில் பரியாசக்காரர், அந்த பரியாசக்காரரை குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த குறித்து வேதம் நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. 3 பேர் உட்காராத, நடக்காத, நிற்காதன்னு ஒரு 3 பேர் சங்கீதக்காரர் முதல்ல சொல்லுவார் பார்த்தீங்களா? அவங்களில் இவர் ஒருத்தர். யாரு? துன்மார்க்கர், பரியாசக்காரர், பாவிகள். இந்த 3 பேரில் அவங்க 3 பேரும் வந்து அவங்க 3 பேர் வழியில் நிற்கக்கூடாது, நடக்கக்கூடாது, உட்காரக்கூடாது. அப்படி தானே? சங்கீதம் 1ல் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்போது நீங்கள் கவனிங்க, இந்த பரியாசக்காரர் ரொம்ப கவனமாக இருக்கணும். பரியாசக்காரர் வந்து அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த 3 பேர் முக்கியமான ஆட்கள். அதாவது தேவனால் அருவருக்கப்பட்ட 3 முக்கியமான ஆட்களில் இவரும் ஒருத்தர். துன்மார்க்கர், பாவி, பரியாசக்காரர், அதில் இவர் ஒருத்தர். இவங்க வருவாங்க, என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க இஷ்டப்படி நடந்து
அவங்க யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு வேதம் தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும். வேதம் தெரியாதவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க இஷ்டமா நடக்கிறமா. இப்போ ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இந்த பைபிளை பற்றி எதுனா தெரியுமானா தெரியாது. இயேசுனா ஒரு கடவுள் இருக்கிறாருன்னு தெரியும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு. ஆனால் பைபிளை பற்றி அவங்களுக்கு தெரியுமானா தெரியாது. பரிசுத்த ஆவியை பற்றி அவங்களுக்கு தெரியுமானா தெரியாது. பிதாவை பற்றி தெரியுமானா தெரியாது. இயேசுன்னு வெளியே கேள்விப்படுவாங்க. ஆனால் ஆலயத்துக்குள்ளே வந்த பிறகுதான் இயேசுவுக்கு முன்ன பிதா, இயேசுவுக்கு பின்னால பரிசுத்த ஆவியானவர், மூன்றும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்கிற சத்தியம் சபைக்கு வந்ததான் தெரியும். அப்போ ரட்சிக்கப்படாதவங்களுக்கு என்ன தெரியும்? இயேசு ஒரு தெய்வம், இயேசு ஒரு தெய்வம், இயேசுவும் ஒரு தெய்வம், அப்படிதான் அவங்களுக்கு நினைப்பாங்க. இயேசுவும் ஒரு தெய்வம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆகையினால இது யாருக்கு தெரியும்னா, ஒருவேளை இயேசுவை அறிந்தவர்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். அதனால தான் கடைசி காலங்களில் அவங்க என்ன பண்ணுவாங்க? யார் அவங்க? பரியாசக்காரர். இவங்களுடைய வேலை என்ன? எது எடுத்தாலும் சொல்லிட்டாங்க, வந்துடுச்சு, ஜெபம் பண்ணிட்டாங்க, ஜெபம் சர்ச்சுக்கு போயிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க, இதே தான். எது சொன்னாலும் அதை குறை சொல்கிறாங்க. நீ எதை செய்தாலும் அதை குறை சொல்லுவாங்க. நீ நல்லது செய்தாலும் சொல்லுவாங்க, குறை சொல்லுவாங்க. கெட்டது செய்தாலும் குறை சொல்லுவாங்க. எதை செய்தாலும் அதை குறையாவே சொல்லுவாங்க. நிறைவுங்கிறது அவங்க வாயில் வரவே வராது. உன்னை அதாவது ஒரு ஒரு சின்ன வார்த்தையில் கூட உன்னை உறுதிப்படுத்த மாட்டாங்க. எதையாவது ஒரு வார்த்தை சொல்லி உன்னை கரைந்து போக பண்ணுவாங்க, இல்லை குறைந்து போக பண்ணுவாங்க. நம்மளை திடனற்றவர்களாய் மாற்றுவது தான் முயற்சி பண்ணுவாங்க. கூடுமானவரை நம்மளை திடனற்று போக பண்ணுவாங்க. இதுதான் அவங்க வேலை. அதனால கடைசி நாட்களில் அந்த பரியாசக்காரர் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? தான் இஷ்டப்படி, சொந்த இஷ்டப்படி நடப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க பாருங்க, இச்சையின்படி நடப்பாங்க. நடந்து அவங்க வழியில் நம்ம திருப்புவாங்க. ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், அவங்க எப்பொழுதும் பரியாசக்காரர். இந்த 3 பேரும் பைபிளில் ஏற்கனவே நம்ம சங்கீதத்தில் ஈஸியாக தெரிஞ்ச சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறபடியால், துன்மார்க்கர் ஆலோசனை, பாவியினுடைய வழி, பரியாசக்காரர் உட்கார இடத்துல கூட நம்ம உட்காரக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? இவங்கெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு கர்த்தரிடத்தில் பிரியமாய் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இதுதான் நம்ம வேலை. அவர் பாருங்க, துன்மார்க்கமாக இருக்கிறாருங்க. அவர் பாருங்க, பாவத்தில் நிற்கிறாருங்க. அவர் பாருங்க, பரியாசக்காரர் உட்காந்து இன்னும் ஜாலி ஆட்டாட்சிங்கிறாருங்க. அவங்களெல்லாம் பார்த்து நீ உங்களை எந்த விதமான ஒரு இதையும் பண்ணிக்க கூடாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு நியமிக்கப்பட்டாயிடுச்சு. நீங்கள் இந்த சங்கீதம் முதல்ல பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த 1வது சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, பரியாசக்கார இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கு. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படியே பாருங்க, துன்மார்க்கரோ பாவியோ பரியாசக்காரனோ அப்படி இல்லாமல் பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். அல்லேலூயா. காத்துல பறக்கிற பதரை போல் இருப்பார்கள். அப்புறம் ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிற்க முடியாது. அல்லேலூயா. துன்மார்க்கரின் வழி அழி. அதனால நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, அவங்க பாருங்க, அவரும் இயேசுவை ஏற்றுக்கிட்டது தான், அவரும் ரட்சிக்கப்பட்டவர் தான், அவர் அநியாயம் பண்றாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கிண்டல் பண்றாருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கடைசி காலம் வந்தாகிவிட்டது. அல்லேலூயா. 2வது 4வது வசனத்தை படிங்களேன்.
அடுத்தது நீங்க கவனிங்க, வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க உங்க அந்த வாக்குத்தத்தங்கள்ல நம்ம சபையில ஒவ்வொரு வருஷமும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறோம். பைபிள் அநேக வாக்கு இருக்கு, வாக்குத்தத்தம் இருக்கு. ஆனா நம்ம அதுல இருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து இந்த வருஷம் ஃபுல்லா இது நடக்கணும், இது நிறைவேறணும், இது நடக்கணும்னு ஜெபம் பண்றோம். சிலருக்கு நடந்ததுன்னு சாட்சி சொல்றாங்க, இந்த வருஷம் இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய லைஃப்ல நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, முதல்ல நீங்க பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறார். அவனை எப்படி இருந்த அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல அப்படியே வாங்களேன் படிங்க, கவனிங்க. ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அங்கே நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன். போதும். இப்போ கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிங்க. இது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இப்போ இந்த வாக்குத்தத்தம், இப்போ இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு தேவன் சில வார்த்தைகளை வாக்குத்தத்தமாக கொடுப்பார். சில நேரத்தில் சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, சில நேரத்தில் சபையில் செய்தி மூலமாக ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும், கிரியை செய்துக்கிட்டே இருக்கும். அந்த வார்த்தை மட்டும் நமக்கு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம். அன்றைய நாளைக்கான வாக்குத்தத்தமாக கர்த்தர் அது கொடுத்துக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த வாக்குத்தத்தங்கிறது கர்த்தர் வாக்கு கொடுத்து நிறைவேற்றுவார் என்பது பொருள். வாக்குத்தத்தம் என்பது வாக்கு கொடுத்தவர் நிச்சயம் அதை நிறைவேற்றுவார் என்பது பொருள். ஆனா இங்க இந்த பரியாசக்காரர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்குது. வருவார்னு நீங்களும் ஏமாத்திக்கிட்டு நிற்கிறாங்க, பாஸ்டருங்களாம் ஏமாத்திக்கிறாங்க, நீங்களாம் உட்காந்து ஏமாந்துன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன காரணம்னா, வாக்குத்தத்தத்தை அவமதிக்கிற செயல். அல்லேலூயா. எதை அவமதிக்கிற விஷயம்? வாக்குத்தத்தத்தை அவமதிக்கிற விஷயம். அது யாருடைய வாக்குத்தத்தம்? கர்த்தருடைய வாக்குத்தத்தம். இது எந்த மனுஷனாவது ஆண்டவர் வருவேன்னு சொன்னாருங்க, அவர் வருவாருங்கன்னு ஏமாத்துறானவங்கள, அப்ப நீங்க உஷாரா இருக்கணும். ஆனா இந்த வார்த்தை, நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் எந்த மனிதனும் சொல்லவில்லை, அவரே நேரடியாய் சொல்லி இருக்கிறார். அவர் நிச்சயமாய் வருவார். அவர் ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் நிறைவேறும். நீங்க ஒன்று கவனிச்சு பாருங்களேன். யோசுவா புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் படிங்களேன். போதும். இப்போ நல்லா கவனிச்சிங்களா? படிச்சிங்களா? அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? படிச்சாங்களா? அதை கவனிச்சிங்களா? நல்லா கவனிங்க. யாருக்கு இந்த யாருக்கு கிட்ட சொல்றாருன்றத சொல்றாரு. செத்து போன பிறகு அந்த யாருங்க அவன்? மோசேயின் ஊழியக்காரன். அவன் பேர் என்ன? நூனின் குமாரனாகிய யோசுவா. நூனின் குமாரனாகிய யோசுவா. அப்போ அவன் கவனிங்க, அப்படியே கவனிங்க. இப்போ இவங்க என்ன ஆச்சுன்னு சொன்னால், மோசே இதில் மலையில் போய் மறிச்சிடுறாரு. தேவன் அவரை அடக்கம் பண்ணிடுறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி நடத்துகிற ஆள் இல்லை. இப்போ வழி நடத்தி வந்த
ஆள் இல்லை. இப்போ திக்கு தெரியாமல் நிற்கிறாங்க. இந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதா ஒன்றும் தெரியல அவங்களுக்கு. ஏன்னா வழி நடத்தி கொண்டு வந்தவர் போயிட்டார், செத்து போயிட்டாரு. அங்கே எல்லாம் தம்பிச்சு நிற்கிறாங்க, திகைச்சு நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு யாருக்கும் ஒன்றும் புரியல. அப்போ தான் ஆண்டவர் யோசுவா கிட்ட பேசுகிறார். அந்த வார்த்தையை நல்லா நான் சொன்னதை அப்படியே மனசில் வச்சு கவனிங்களேன். இப்போ படிங்க. மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனமும். நான் படிக்கும்போது சொல்லும்போது கூட படிங்க. நீயும் இந்த ஜனங்களும் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து. அப்பா இப்ப கவனிச்சு புரிஞ்சுச்சா? இப்ப விஷயம் என்னவோ புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. சரி, நானே சொல்லிடுறேன். இப்ப பாருங்க, மோசே மரிச்சிட்டாரு, யோசுவா இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் தம்பிச்சு நிற்கிறாங்க. யோசுவா கிட்ட சொல்றாரு, மோசே மரிச்சு போயிட்டான், ஆனா நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க வாசிக்கும் போது அவ்வளவு ஆழமா அதுல சொல்லிருக்காரு. மோசே மரிச்சிட்டான்பா, நான் இருக்கல, நான் உங்க கூட இருக்கிறேன், நீ எழுந்துரு, இந்த ஜனங்களை எழுப்பி கலப்பி கொண்டு நடத்தி கொண்டு போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்புறம் அந்த யோசுவா கிட்ட சொல்ற 2வது வசனம் 3வது வசனம் பாருங்களேன். மோசேக்கு சொன்னபடி காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்து, வனாந்தரமும் லீபனோனும் தொடங்கி நதி மட்டும் உள்ள தேசம் அனைத்தையும் சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். 3வது வசனம் வாங்க கவனிங்க. இந்த 3வது வசனம் பாருங்க. நான் மோசேக்கு சொன்னபடி இல்லைங்க, 3வது வசனமா? அப்புறம் அடுத்த வசனம், அப்புறம் அடுத்த 5வது வசனம். அந்த வசனம் தான், அந்த வசனம். இப்போ கவனிங்க, இந்த 3 4 வசனங்கள் முடிச்சுட்டு 5வது வசனத்துக்கு வாங்க, கவனிச்சுக்கணும் வாங்க, அப்படியே கவனிங்களேன். நீ உயிரோடு இருக்கும் அளவும் ஒருத்தனும் உன்னை எதிர்ப்பதில்லை. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நீங்க சோர்ந்துடுறீங்க. அவங்க நமக்கு விரோதமாக எழுப்பிட்டாங்க, இவங்க எறிவிட்டாங்க, ஒரு வேலை சூனியம் வச்சிட்டாங்களோ என்னன்னு தெரியல, நிறைய நஷ்டமாக வருது, கையிட்டு செய்கிற வேலைலாம் நஷ்டமாக போகுது. நான் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை இப்போ குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டது உண்மைன்னா உங்கள் தலையில் இருக்கிற ஒரு மயிரையும் எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமேன். நீங்கள் உண்மையாக இயேசுவை நம்புறது உண்மைன்னா, உன் காலடி மண்ணுனா எடுத்துகிட்டு போட்டோம், உன் தலைமுடினா எடுத்துகிட்டு போட்டோம், உன் துணியினா எடுத்துகிட்டு போய் உன்னை இந்த மூட்டுக்கு அழிச்சிடுறேன்னு சொன்னாங்கன்னா கவலையே படாதீங்க. நான் சொல்கிறேன், உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ பேர் எனக்கு சொன்னாங்க, எவ்வளோ பேர் எனக்கு சொன்னாங்க, இந்த பாஸ்டர் வந்து தான் நிறைய பேய்கள்லாம் ஓட்டி விட்டாரு, இந்த பாஸ்டரை முதல்ல போட்டு தள்ளிடணும்னு சொன்னாங்க. என் காது கேட்கவே சொன்னாங்க. ஆனால் அவங்க என் கண்ணில் கிடைக்கல, என் கண்ணில் இதுவரையிலும் பார்க்க முடியல. அவங்கள இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஆனால் நான் இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நீங்கள் இயேசுவை நம்புறது உண்மைன்னா, நீங்கள் இயேசுவை ஆராதிக்கிறது உண்மைன்னா எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா. நீங்க உயிரோடு இருக்கிற வரை, அதாவது அந்த வசனத்தை 5வது வசனம் பாருங்க. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருத்தனும் ஒருத்தியும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. அப்புறம் நான் மோசேயோடு எப்படி இருந்தேனோ உன்னோடு கூடவும் அப்படியே இருப்பேன். என்னங்க? நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். அல்லேலூயா சொல்லம்மா. நீங்க கவனமா கவனிக்க வேண்டிய விஷயம் இது. இந்த வாக்கு தத்தங்கள் கொடுத்தாருன்னா கொடுத்ததுதான், எதற்காகவும் மாத்திக்க மாட்டார் ஆண்டவர். அவர் வாக்கு மாறாத தேவன். அல்லேலூயா. வாக்கு மாறாத ஒரு தெய்வம் உண்டுன்னா
அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. இப்போ நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம், நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அந்த பரியாசக்காரர்கள் வருவாங்க, அவங்க இச்சையின்படி செய்வாங்க. ரெண்டாவது, வாக்கு தத்தத்தை தவறாக எடுத்து பயன்படுத்துவாங்க. வாக்கு தத்தன்றீங்களே, எங்க ஆச்சு அந்த வாக்கு தத்தன்னு கேலி பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. நம்மளை மனமடிவு உண்டாக்குவாங்க, நம்ம சோர்ந்து போக செய்வாங்க. வசனத்தின் மேல், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கை அற்று போக செய்வாங்க. ரெண்டாவதாக நாம இது முதல்ல அவங்க வருவாங்க, அவங்க இச்சையின்படி நடப்பாங்க. ரெண்டாவது, வாக்குத்தத்தங்களை அவமதிப்பார்கள். அல்லேலூயா. நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒருத்தர் வாக்கு தத்தத்தை குறித்தோ வேத வசனத்தை குறித்தோ ஒருத்தர் கேலி பேசுறாருன்னா நீங்க எச்சரிக்கையா இருங்க. அவங்களால ஆபத்து வரும். நீங்க ஆனா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களால நஷ்டம் வரும், ஆனா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், நீ உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் நான் உன் கூட இருப்பேன். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். யார் உனக்கு மண்ணை வாரி விட்டாலும் சரி, யாரு நீ அழிஞ்சு போகணும்னு சொன்னாலும் சரி, யாரு நீ இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு சொன்னாலும் சரி, வேத வசனம் சொல்லுது, மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னவர் இன்றைக்கு உங்களோடு கூட இருப்பேன்னு வாக்கு கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கடைசி நாட்கள்ல அந்த பரியாசக்காரர் வருவாங்க, வாக்கு தத்தத்தை அவமாக்க பேசுவார்கள். வாக்கு தத்தத்தை அவமாக்க பேசுவார்கள். அப்பொழுது நாம தெரிஞ்சுக்கணும், இவங்க பரியாசக்காரர், கடைசி நாட்கள்ல நம்ம வந்திருக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனங்களை நாம் வாசிக்கலாம். பத்து. ஆமென். ஒரு அல்லே சொல்லமா? இவ்வளவுதானா? இல்லை, எல்லாரும் சொன்னா நல்லா இருக்கும் இல்ல? அல்லேலியா சொல்லும்போது ஒரு 2-3 கை தான் அந்த அப்படி ஓரமா அந்த ஓரம் கை தூக்குறாங்க. மிச்ச பேர் கையெல்லாம் காணுமே. வர சொல்ல மறந்து வந்துட்டீங்களோ? எட்டாந்தீங்களா? அடே, அப்பதான் புரிஞ்ச போகுது. எடுத்தாந்தவங்க மட்டும் கையை நல்லா காமிச்சு ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இப்போ எல்லாம் எட்டாந்துக்கிறீங்க, கீழே போட்டு அடக்கம் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி கவனிப்போம். இப்போ நமக்கு முக்கியமான விஷயம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4, 5, 10 ஆகிய வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். மறுபடியும் வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அப்போ அவர்களுக்குன்னா யாருக்கு? ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்க. என்ன எதுக்கு? ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். 10வது வசனம், அப்பொழுது அநேகர் இடறல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அல்லேலூயா சொல்லமா? இப்போ நீங்க இந்த விஷயத்தை நீங்க கவனிங்கன்னா, மூணாவது விஷயம், இயேசு கிறிஸ்து நான் தாங்க இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க, தைரியமா சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து வரப்போறேன்னு சொன்னாரே, அது நான் தான் அப்படின்னு தைரியமா சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வசனம் வசனங்க, அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சர். அநேகர், அதாவது ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இந்த சம்பவம் இப்போ 1992வது வருஷம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்படி ஒருத்தர் எழும்பினார்.
92 அமெரிக்காவில் ஒருத்தர் எழுப்பினார். 92 1992 டேவிட் குரிஸ் என்றவர். அவருக்கு அவர் ஒரு பாஸ்டர். அவருக்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைங்க, மொத்தம் 4 பேர் அவங்க குடும்பம். அவர், அவங்க மனைவி, 2 பிள்ளைங்க. அவர் ஒரு சபை நடத்தினார். ஒரு பெரிய வீடு, பங்களா மாதிரி வீடு, 4 பக்கமும் வாசல் வச்ச வீடு, பெரிய வீடு, பங்களா வீடு. அதில் ஏறக்குறைய 100 பேர் விசுவாசிக்க இருந்தாங்க. 100 பேர் விசுவாசிக்க இருந்தாங்க. எல்லாமே மல்டி மில்லியனர், வசதி படைத்தவங்க, நல்ல வெல்த் வசதி படைத்தவங்க, நிறைய வசதி படைத்தவங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரியல, நான் தான் இயேசுன்ட்டார். உங்களை பரலோகத்துக்கு கூட்டின்னு போகிறேன் அப்படின்ட்டார். எல்லாரும் என்ன பண்ணாங்க, நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் உங்களுடைய ஆஸ்திலாம் சொத்து எல்லாத்தையும் விற்று நீங்கள் கொண்டாந்துருங்க, நாம் எல்லாரும் பரலோகத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி மொத்தம் 95 பேர் இவரோடு சேர்த்து, இவங்க 4 பேரோடு சேர்த்து 95 பேர். 92வது வருஷத்தில் அந்த பத்திரிக்கையில் இந்த நியூஸு, உலகம் ஃபுல்லாக அந்த நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸு பேப்பரை நான் வாங்கி வந்து பத்திரமா வச்சுருந்தேன். இந்த வீடுங்க நிறைய முறை இங்கேயும் எங்கேயும் மாற்றி கீத்தி போனதுனால இருக்கா, அந்த நியூஸ் பேப்பர் இன்னும் இருக்குது. ஏன்னா அது என் கண்ணில் அதுக்கப்புறம் கிடைக்காது போய்டும், எனக்கு போய் தொலைஞ்சிச்சுன்னு நினச்சேன். அந்த நியூஸ் பேப்பரில் இந்த சம்பவம் வந்துச்சு, செய்தி வந்துச்சு. என்ன அப்படின்னா, அவர் எல்லா அந்த 4 பக்கமும் வாசல் அதுக்கு, அந்த 4 பக்கமும் என்ன பண்ணிட்டாரு, ஒவ்வொரு பக்கம் 4 பக்கம் 4 பெட்ரோல் பேரல் வச்சிட்டார். இது அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு, அமெரிக்கா அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிச்சு. இவர் இப்படி பண்ணுறாருன்னு தெரிஞ்சு இவரை தடுக்கிறதுக்காக அரசாங்கம் போலீஸ் அனுப்புது. இவர் என்ன பண்ணார், சுற்றி பெட்ரோல் வச்சிட்டாரு. என்ன பண்ணார், ஃபயர் பண்ணிட்டார். எல்லாரும் 95 பேரும், ஒரு 2-3 பேர் எகிரி குச்சி தப்பிச்சிட்டாங்க தீ காயத்தோட. மற்ற அத்தனை பேரும் அவரும் அவர் மனைவி பிள்ளைகளோட எரிஞ்சு சாம்பலா போனாங்க. ஆண்டவர் இப்படி அழைக்க மாட்டார். ஆண்டவர் வரும்போது எப்படி நாம் பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னு வேதம் சொல்லுது. முதலாவது மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பாங்க. ஸோ கரெக்டா? 2வது உயிரோடு இருக்கிற நாமும் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் தானே, 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16-17வது வசனத்தில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்புறம் கவனிங்க, இப்போதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் எல்லோரும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் நாம கர்த்தரோடு கூட இருப்போம். இதுதாங்க எப்படி போவோம் அப்படிங்கிறது வசனம் தெளிவாக சொல்லுது. நாம முதல்ல கர்த்தருக்குள்ள கிறிஸ்துக்குள்ள மரிச்சவங்க ஃபஸ்ட்டு, முதல்ல அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு இடம். அவங்க முதல்ல எழுந்து போயிடுவாங்க. அதுக்கு பிறகு உயிரோடு இருக்கிற நாம் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம உட்காந்துங்கிறோம்ல, இப்போ உட்காந்துங்கிறோம், நான் பேசிக்கிறேன், நீங்கள் உட்காந்துங்கிறீங்க. இப்போ திடீர்னு ஆண்டவர் வருவாருன்னா நாம் திடீர்னு காணாமல் போயிடுவோம். அவர் எடுத்துக்குவார், நம்ம துணி மட்டும் இங்கே கிடக்கும், அவர் நம்ம போயிடுவோம். அப்போ என்ன நினைப்பாங்க, என்ன நியூஸ் கிடைக்கும், என்ன நியூஸ் வரும்னா, இங்கே ஒரு சர்ச்சு இருந்துச்சு, இந்த வந்தவாசி மேல்மருவத்தூர் சாலையில் ஒரு ஆள் ஒரு சர்ச்சு நடத்துகிறேன்னு சொல்லி அங்கே 100கணக்கான மக்களை கூட்டி சேர்த்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, எல்லாம் திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. ஏதோ ஒரு சக்தி அவங்கள வாரிக்கின்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சக்தி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் எங்கே போயிருக்கிறோம்? ஆண்டவரோடு கூட பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறோம். அவர் நம்மை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஆனால் நியூஸ் எப்படின்னு வரும்? ஏதோ ஒரு சக்தி இவங்க என்ன பண்ணாங்களோ தெரியல. உயிரோடு இருக்கிறவங்களாம் பேசுவாங்க. ஏன் தெரியுமா பேசுவாங்க? அவங்களுக்கு வரப்போகிற ஆபத்தை தெரியாமல் பேசுவாங்க.
அப்போ நீங்கள் கவனிங்க, யார் வந்து நான் தான் இயேசுன்னு சொன்னாலும் நீங்கள் உடனே எச்சரிக்கையாக இருக்கணும். நம்புங்க நம்பாத போகாது உங்கள் இஷ்டம், ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்களால பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த டேவிட் குரிசால 95 பேர், எத்தனை குடும்பம் அப்படியே ஒரே நேரத்தில் எரிஞ்சு சாம்பலா போனாங்க. அந்த எரியும் போது எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. வாலிப பெண்கள், சிறு பிள்ளைங்க, முதியவர்கள், பெரியவங்க எவ்வளோ வேகரத்தில் வெந்து செத்து போயிருப்பாங்க. அதே போல் நம்ம திருநெல்வேலியில் ஒருத்தர், வருகையின் தூதன் ஆசிரியர் ஒருத்தர், அவரும் அதே மாதிரி தான் சொன்னார், ஆண்டவர் இப்பொழுது வரப்போகிறார். கடைசியாக அதோடு அவரே போய் முடிச்சு போச்சு அவர் சம்பவம். ரொம்ப பத்திரிகையில் அந்த வருகையை பற்றி ரொம்ப பயங்கரமாக நல்லா எழுதுவார். என்ன வச்சு தெரியல அவரும் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி சீக்கிரமாக போய் சேர்ந்துட்டார். எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னால், யார் ஒருத்தர் நான் தான் இயேசுன்னு சொல்கிறாங்களோ அவங்க சீக்கிரமாக அழிய போகிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவங்க சீக்கிரமாக, ஏன்னா பிசாசு பிடிச்சவங்க தான் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இன்னும் கூட ஒருத்தர் சொல்லலாம், ஒருத்தர் பில்லிக்கரகம் வந்து அவர் பேர் ஒருத்தர் பாலாஸ்லாரி அவர் பேர். அவர் பெரிய பயங்கரமான ஊழியக்காரர். அவர் சென்னையில் கிளம்புறாருன்னா இங்கே இருக்கிற பேயெல்லாம் ஆடும். ஐயோயோ அவர் வராரு அப்படின்னு பேய் ஆடுமா. நான் பார்த்ததில்ல, சொல் கேள்விதான். அவ்வளோ வல்லமையான ஊழியக்காரர். அவருக்கு பின்னாடி, அவர் தலைக்கு பின்னாடி ஒரு வட்டம் தெரியுமா, அவர் மகிமை அவர் மேலே இறங்கி இருக்கிற அந்த வட்டம் தெரியுமா. அவர் போடுற பேசின வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அந்த வட்டம், ஒரு சுடர் வட்டம் தெரியுமா தலைக்கு பின்னாடி. அப்படிலாம் சொன்னாங்க. கடைசியில் என்ன பண்ணார், நான் தான் இயேசுன்ட்டார். அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு. கடைசியில் ஒரு காளி கோயில் பூசாரி ஆகி செத்து போனார். கடைசியில் அவர் நிலைமை, காளி கோயில் பூசாரியாக போய் செத்து போனார். நாய் கூட மதிக்காத போச்சு. என்னத்துக்கு சொன்னால், இயேசுவை தான் இடத்த யாருக்கும் கொடுக்க மாட்டார். தான் இடத்த, அவருடைய ஸ்தானத்தை தேவன் யாருக்கும் கொடுக்க மாட்டார். அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போது சில பேர் வருவாங்க வஞ்சிக்கிறதுக்கு. அந்த வசனத்தை அப்படி தானே சொல்லுது. ஏனெனில் 5வது வசனம், அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வஞ்சிப்பார்கள். அல்லேலூயா. இப்போ நீங்கள் 3வது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நான் தான் இயேசுன்னு வஞ்சிப்பாங்க. அப்புறம் அதே அதிகாரத்தில் பாருங்களேன், 11வது வசனம் 11வது வசனம் வாசிங்களேன். படிங்க. 24வது வசனம். ஆமேன். அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ 3 காரணங்களை சொன்னேன். 1, கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் வந்து சுயேச்சையின்படி நடப்பாங்க. 2, வாக்கு தத்தத்தை அவமாக்குவாங்க. 3, நானே கிறிஸ்து என்று சொல்லுவாங்க. 4, கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க. 11வது வசனம் பாருங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். கள்ள தீர்க்கதரிசிங்கிறது வேற, அது கர்த்தருடைய பிள்ளைங்க, உண்மையாக வழி நடத்துகிறவங்க. கள்ள தீர்க்கதரிசினா திருட்டுத்தனம் உள்ளவங்கன்னு அர்த்தம். அவங்க எப்படி நடத்துவாங்க? தீமையான வழியில் நடத்துவாங்க. இதுதான் உங்களுக்கு உள்ள வித்தியாசம். இப்போ 24வது வசனத்தில் அவங்கள பற்றி சொல்லப்பட்டு பாருங்களேன். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால், நிறுத்துங்க, யார் அதை தெரிந்து கொள்ளப்பட்டவங்க? நம்மளை தான் குறிப்பிடுறாரு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக
பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அல்லேலூயா. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவாங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்டவங்களை ஏமாத்துறதுக்காக அவங்க அற்புதங்கள் கூட செய்வாங்க, அற்புதங்கள் கூட செய்வாங்க. அதனால நீங்க ஏமாந்து விடக்கூடாது. கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து நாம எச்சரிக்கையா இருக்கணும். கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க, கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவாங்க. நான் கடைசி நாட்கள்ல இது ரொம்ப ஆபத்தான காலத்தில் இது நடக்கும். யாராவது தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, உன்னை வந்து இதை செய்ய சொன்னார், உன்னை வந்து அதை செய்ய சொன்னார். ஏன் எனக்கு என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா, உங்ககிட்ட பேசின கர்த்தர் ஏன் என்கிட்ட பேசக்கூடாதா? இப்போ என் மூலமாக தீர்க்க தரிசனம் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட இவ்வளோ தூரம் வந்து என்கிட்ட தீர்க்க தரிசனம் சொல்கிறவர் ஏன் நேரடியாக உங்ககிட்ட பேசினேன்னா? ஒருவேளை நீங்கள் கேட்கக்கூடாத அளவுக்கு உங்களுடைய காது மந்தமாக இருந்துச்சுன்னா அப்போ தான் என்கிட்ட சொல்லணும். இல்லைன்னா அவர் நேரடியாக உங்கள் கூட பேச வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆலயத்துக்கு போகிறதே கர்த்தர் பேசுகிறத கேட்கறதுக்கு தான். நம்ம நிறைய பேர் என்னென்னா இங்கே வந்து கூட காதை அடிச்சு வச்சுருப்போம். இங்கே வந்து கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி காது அடைஞ்சிருக்கோம். அது இருக்கக்கூடாது. கர்த்தர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சபையில் தேவன் பேசினார் சாமுவேல் கிட்ட. சாமுவேலே சாமுவேலேன்னாரு. இவனுக்கு தெரியல யார் பேசுறதுன்னு. தாத்தா கூப்பிட்டீங்களான்னு ஊழியக்காரர்கிட்ட போய் கேட்குறான். இல்லைப்பா நீ போய் படுத்துக்க. ரெண்டாவது முறை அதே மாதிரி போய் படுத்துக்கப்பா, நான் கூப்பிடல. மூணாவது முறை அவருக்கு ஊழியக்காரருக்கு புரிஞ்சிச்சு, ஒரு வேளை கர்த்தர் இவங்கிட்ட பேச முயற்சி பண்ணுறாரு. இப்போ இந்த முறை யாருன்னா கூப்பிட்டா சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. உடனே வந்தான். இப்போ படுத்துக்கினா ஆண்டவர் கூப்பிட்றாரு. உடனே பார்த்தா சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன் என்று ஜெப நிலையில கேட்க ஆரம்பிச்சான். கர்த்தர் அவங்க கூட பேச ஆரம்பிச்சார். அல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட பேசணும்னா நீங்க அதுக்கு உங்களை அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்கணும். நான் கேட்கலாம், நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது ஆண்டவரே, நீ பேசணும்னா பேசிட்டு போ அப்படின்னா அப்படி பேசணும்னு ஆண்டவருக்கு அவசியம் இல்லை. நீ கேட்க விரும்ப இல்லாத உங்கள்கிட்ட அவர் பேசணும்னு அவசியம் அவருக்கு கிடையாது. இப்போ நான்காவதாக கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்டவர்களை கெடுப்பார்கள். அல்லேலூயா. அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார்கள். அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாலாவது, கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் வருவாங்க, நீங்க எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஐந்தாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆமேன். ஒரு அழிலே சொல்லமா? ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாமா? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசம் காண்பாரோ? அப்போ அங்க கவனிக்க வேண்டும், அவர் கடைசி நாட்கள்ல விசுவாசம் குறைந்து போகும். விசுவாசம் நிறைய பேர்கிட்ட இருக்காது. விசுவாச குறைவு காணப்படும். விசுவாசிக்க இருப்பாங்க, அவங்க கிட்ட என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. ஆனா விசுவாசிக்க இருப்பாங்க, அவர் விசுவாசித்தாங்க, ஆனா விசுவாசம் இல்லைங்க அவர்கிட்ட. என்ன எப்படி இருக்குதுன்னா, அவர் இவர் தாங்க, ஆனா அவரு ஒரு காமெடி வரும், இவர் தாங்க மாப்பிள்ளை, இவர் போட்டுங்கிற சட்டை அவர் என்னுடையது இல்லைங்கன்னு ஒரு காமெடி வரும். அது மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னு சொன்னா, இவர் விசுவாசித்தாங்க, ஆனா அவர்கிட்ட என்ன கிடையாது? விசுவாசமே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் விசுவாச குறைவுகள் இந்த காலத்தில் காணப்படுது. அப்படி விசுவாசிங்கன்னு சொல்லிக்குவாங்க, ஆனா
விசுவாசம் இருக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? உங்களுடைய விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா உங்களுக்கு விசுவாசம் வேணும். உலகத்தில் என்ன ஜெயிக்க போறீங்க? உலகத்தில் போராடுகிற பிசாசை ஜெயிக்கணும்னா உங்களுக்கு விசுவாசம் தான் முக்கியம். இப்போ கடைசி நாட்களில் விசுவாச குறைவுகள் ஏற்படும். அத வசனத்தில் தெளிவாக சொல்கிறது. மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசத்தை காண மாட்டார். அப்படின்னா விசுவாச குறைவுகள் காணப்படும். விசுவாச குறைவு அதிகமாய் காணப்படும். ஆறாவதாக 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டால் ஒழிய கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அல்லேலூயா. இப்போ ரொம்ப இன்னொரு இடத்துக்கு வந்துக்கிறோம். விசுவாச துரோகம் முந்தி நடக்கணும். அப்புறம்தான் கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படுவான். அவன் வெளிப்பட்டாதான் அந்த நாள் ஆண்டவருடைய வருகையின் நாள் வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா முதல்ல கடைசி நாட்களில் என்ன நடக்கும்? விசுவாச துரோகம் நடக்கும். பாவ மனுஷன் வெளிப்படுவான். அந்த விசுவாச துரோகம் முந்தி நடக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன நடக்கும்? பாவ மனுஷன் வெளிப்படுவான். அப்போ இந்த பாவ மனுஷன் வெளிப்படுவதற்கான காலம் அடையாளம் என்னன்னு தெரியுமா? விசுவாச துரோகம். விசுவாச துரோகம். இப்போ ஒருத்தர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்றோம். எதை வச்சு நீங்கள் துரோகம் பண்ணாருன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? எதை வச்சு நீங்கள் துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்கிறீங்க? 2 பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறோம். 2 பேரும் சேர்ந்து ஒரு மனமாக நம்ம இந்த காரியத்தை செய்து முடிக்கலான்னு செய்கிறோம். ஆனால் எனக்கு தெரியாமலே அவர் அதை செய்து முடிச்சிட்டாரு, என்னை கைட்டு விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேரும் முதல்ல செய்யறதுக்கு ஒன்று என்ன பேசணும்? நன்மை லாபமோ நஷ்டமோ 2 பேரும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு முடிவு எடுத்தோம். ஆனால் லாபம் வரும்போது என்ன பண்ணார்? என்னை கைட்டு விட்டுட்டு அவர் மட்டும் அந்த லாபத்தை எடுத்துகிட்டு போயிட்டார். இதுக்கு பேர் தான் துரோகம். ஏன்னா 2 பேருக்கும் சமமாக கிடைக்க வேண்டிய நன்மையை ஒருத்தர் மட்டும் களவாக எடுத்துக்கிட்டு போறாருன்னா அது பேர் தான் துரோகம். அப்போ அதே போல தான் விசுவாசங்கிறது விசுவாசிகள் இடத்துல காணப்பட வேண்டிய முக்கியமான சொத்து. அதில் முதலாவது துரோகம் ஏற்படும். அப்படி துரோகம் ஏற்படும் போது என்னங்க நடக்கும் அப்படின்னா அந்த பாவ மனுஷன் வெளிப்படுவான். அல்லேலூயா. அந்த பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அல்லேலூயா. இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆறாவதாக பாவ மனுஷன் வெளிப்படுவான். பாவ மனுஷன் வெளிப்படணும்னா விசுவாச துரோகம் நடக்கணும். விசுவாச துரோகம் நடந்தாதான் பாவ மனுஷன் வெளிப்படுவான். அந்த பாவ மனுஷன் வெளிப்பட்டாதான் அந்த நாள் வரும். அல்லேலூயா. அடுத்ததாக 7ஆவதாக 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரை. போதும். அடுத்தது அதுக்கு அடுத்தது அது 2வது, அது 8வது பாயிண்ட். இப்போ நீங்கள் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரையில் படிச்சிங்கல்ல, அது மனுஷர்கள் சுயநலம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். மனுஷர்கள் சுயநலம் உள்ளவர்களாய்
இருப்பார்கள். எப்படி அப்படின்னா பாருங்க, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஒன்று எப்படி என்றால், முதல்ல பாருங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா என்னங்க அர்த்தம்? தன்னைத்தானே பீத்திக்கிறது. கரெக்டாக சொன்னா? ஆமாம், அதான் அதுக்கு அர்த்தம். தற்பெருமை, தற்பிரியராயும். அடுத்தது பணம். அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பணம் தேவை தான். நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். பணம் எல்லாத்துக்கும் நல்லது, பணம் தேவை. ஆனால் எப்போ பார்த்தாலும் தூங்கினா பணம், எழுந்தா பணம், உக்காந்தா பணம், நடந்தா பணம், படுத்தா பணம், செத்தா பணம், எப்பவும் பணம்னு சொல்ல தேவையில்லை. நீ கர்த்தரை தேடு, அது உன்னை தேடும். நீ பணத்தை தேடினா அது நீ கச்ச பணமாகனா கூட உனக்கு கிடைக்காது. ஆகையினால என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல இந்த பணம் 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 கர்த்தரை தேடுங்க, தேவைகள் எல்லாம் சந்திப்பார். அல்லேலூயா. அடுத்தது பணப்பிரியராக இருப்பாங்க. பணம் 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 இருப்பாங்க. அடுத்தது வீம்புக்காரராக இருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்? ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பில்டப் பண்ணின்னு சுற்றுவாங்க, அவங்க தான் வீம்புக்காரர். அடுத்தது அகந்தை உள்ளவர்கள். அவங்க யாரு? திமிரு பிடிச்சவங்க. வெரி குட். அப்புறம் தூஷிக்கிறவர்கள் ஆயும். ஆமா, மற்றவங்களை இவங்க மட்டும் நல்லவங்க, போது பாரு அப்படின்னுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உதட்டாவே போச்சு, முடிஞ்சு போச்சு. அவங்க அவ்வளோ மட்டமாக நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க தூஷிக்கிறவங்க. அடுத்தது தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள். முதல்ல இந்த லிஸ்ட்டில் தாங்க அவங்க இருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம், உங்கள் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்க சாவர வரலாம் அவங்களுக்கு கீழ்ப்படிங்க. அட்லீஸ்ட் கீழ்ப்படுகிற மாதிரியாவது நடிங்க. நடிக்கிறத விட கீழ்ப்படிஞ்சிட்டு போயிடலாமே, சரியா? ஏன்னா நீ கீழ்ப்படிஞ்சுன்னா உன் சந்ததி, உன் பின்னால் வர்றவங்க உனக்கு கீழ்ப்படிவாங்க. நீ கீழ்ப்படியலைன்னா அவங்க உனக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அல்லேலூயா. அடுத்தது நன்றி அறியாதவர்களாய். இது அப்படிங்க, அது ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த லைஃப்பில் வந்து சில காரியங்கள், இப்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஒரு கஷ்டப்படுற குடும்பம், அந்த கஷ்டப்படுற குடும்பத்தில் ஒருத்தர் பொண்ணு எடுக்கிறார். அவங்க அப்போ என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து கடவுள் தேவனே உங்களை அனுப்பி வச்சாரு, எங்கள் கஷ்டத்தை பார்த்து நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், எங்கள் கஷ்டமான நிலைமையில் என் பிள்ளையை எப்படி கட்டி கொடுப்பேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், நான் ஆண்டவருக்கு எவ்வளோ கோடி நன்றி சொன்னாலும் போதாது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. அந்த நன்றிலாம் கிடையாது. இப்போ அந்த நன்றி அறிதலே என்னாச்சு? இப்போ இனிமே இவங்களால தான் இயேசுநாதர் பொழைக்கிற தம்மன்னு நினச்சிக்கிறாங்க. இதுக்கு முன்னே என்ன நினச்சாங்க? இயேசுநாதரால் தான் நான் பொழைக்கிறேன்னு நினச்சிட்டாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்க? இயேசுநாதர் என்னால் தான் போஷிக்கிறாரு, நான் ஏன் அவருக்கு நன்றி சொல்லணும்? எப்படி? இதுதாங்க நன்றி அறிதல் இல்லாதவர்கள், நன்றி கெட்டவங்கன்னு சொல்லலாமா? அவங்க தாங்க. அடுத்தது பாருங்க, பரிசுத்தம் இல்லாதவர்கள். சுத்தமாக இல்லாதவங்க அத்தனையுமே பரிசுத்தம் இல்லாதவங்க தான். சுத்தம் முதல்ல வந்து நமக்கு வந்து நல்லதுங்க. சுத்தம் ரொம்ப முக்கியம். அதனுடைய எண்டு தான் பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்துக்கும் சுத்தத்துக்கும் என்னங்க வித்தியாசம்னா, சுத்தமாக இருக்கிறதுக்கு எண்டு தாங்க பரிசுத்தம். வேற ஒன்றும் எனக்கு அது ஒன்று. பரிசுத்தம்னா என்ன, சுத்தம்னா என்ன ஆராய்ச்சி பண்ணோம். சுத்தமாக இருங்க, எல்லாத்துலேயும் சுத்தமாக இருங்க, எப்பவும் சுத்தமாக இருங்க, வார்த்தையில் சுத்தமாக இருங்க, பார்வையில் சுத்தமாக இருங்க, சிந்தனையில் சுத்தமாக இருங்க, எல்லாத்துலேயும் சுத்தமாக இருங்க. அதனுடைய எண்டு தான் பரிசுத்தம். அடுத்தது 3வது, சுபாவ அன்பு இல்லாதவர்கள். இயல்பாகவே அன்பு இல்லாதவங்கன்னு அர்த்தம். சுபாவ அன்புனா இயல்பாகவே அன்புன்னா என்னன்னு தெரியாது. எப்போ பார்த்தாலும் நாய் கொலைக்கிற மாதிரியே கொலைச்சின்னு இருப்பாங்க. அவங்க தான் சுபாவ அன்பு இல்லாதவங்க. அடுத்தது, யாரு கூடவும் இணைஞ்சு போக மாட்டாங்க. என் வழி தனி வழின்னுவாங்க. கட்சியை எங்கன்னா போய் செத்து கிடப்பாங்க தனியாக, பாவம். அது என்ன பண்ணுறது? அவங்க வழி தனி வழி, செத்து தான் கிடக்கணும், தனியாக போய் தானே செத்து ஆகணும், வேற வழி கிடையாது இல்லை. அடுத்தது அவதூறு செய்கிறவர்கள்.
அதாவது என்னன்னா அவதூறு செய்யறதுன்னா, அதாவது ஒருத்தர் செய்யாத ஒன்றை செய்ததா சாதிக்கிறது. இவர் நான் தானே வச்சுக்கங்களேன், நான் செய்யவே இல்லை அந்த தப்பை, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சத்தியமாக நான் பார்த்தேங்க அவர் அங்கே செய்தாருங்க, ஒரு பாட்டில் ஃபுல்லாக வச்சு குடிச்சின்னு இருந்தாருங்க அப்படின்னு சொன்னால் அது பேர் தான் அவதூறு. ஏன்னா நான் செய்யலை, செய்த மாதிரி சொல்கிறது அவதூறு இல்லைங்களா? அடுத்தது இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், இச்சை அடக்கம்னு தெரியல, ஆசையை அடக்க தெரியாதவங்க. ஆசை எல்லாருக்கும் உண்டுங்க, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரலும். நாளைக்கு சாக போகிற ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு கூட ஆசை உண்டு. ஒரு வயசான ஒரு அம்மா ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்க கடைசி ரொம்ப முடியாத நேரத்தில் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க, எப்பா எனக்கு வாத்துக்கறி மேல் தம்ப கொஞ்சம் ஆத்மாவாகுது அப்படின்னாங்க. எவ்வளோ ஆசைப்படு எது மேலே போய் அவங்க ஆசைப்பட்டுக்கிறாங்க பாருங்க. அப்புறம் அன்றைக்கே வாங்கி சமைச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. எதுக்குன்னு சொன்னால், அந்த கடைசி சாகர ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த ஆசை இச்சை விட்டு போகாது. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு வரல அந்த இச்சை இருக்கும். அடுத்தது கவனிங்க, கொடுமை உள்ளவர்கள். இது ரொம்ப மோசம். கொடுமையாக என்னதுன்னா செய்யக்கூடாது செய்கிறதெல்லாம் கொடுமை தான். அடுத்தது நல்லோரை பகைக்கிறவர்களாய். இவங்க எல்லாம் யார் தெரியுமா? சுயநலம் உள்ள மனுஷர்கள். அப்படி எப்படி இந்த கடைசி நாட்களில் இவங்கெல்லாம் வருவாங்க. எட்டாவதாக அதே அதிகாரம் 4-13 வரை, துரோகிகளாய் இருப்பாங்க, துணிகரம் உள்ளவர்களாய் இருப்பாங்க, இருமாப்பு உள்ளவர்களாக இருப்பாங்க, தேவன் மேல் பிரியமாக இல்லாமல் சுகபோக பிரியராக இருப்பாங்க. இப்போ இவங்களை யாருன்னு பார்த்துட்டு படிக்கலாமா? இவங்களுக்கு என்ன தலைப்பு கொடுத்துட்டு அப்போ படிச்சதான் உங்களுக்கு தெரியும். அடங்காதவர்களாயும் சுகபோக பிரியர்களாயும் பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாயும் இருப்பார்கள். இது கடைசி காலங்களில் சில பேர் அடங்காத இருப்பாங்க, சில பேர் சுகபோக பிரியராக இருப்பாங்க, சில பேர் பக்தியாக இருக்கிற மாதிரி வேஷம் போட்டு பக்தி இல்லாத இருப்பாங்க. இப்போ படிங்க. துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. 6வது வசனம், பாவங்களால் நிறைந்த பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்பொழுது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசைப்படுத்தி கொள்ளுகிறார்கள். அப்புறம் என்னையும் எம்பியையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தி உள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். நீயோ என் போதகத்தையும் நல் நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையும் அந்தியோக்கியா இக்கோனியா லீஸ்ரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். 12வது வசனம், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். 13வது வசனம், பொல்லாதவர்களும் ஏத்தர்கள் ஆனவர்கள் மோசம் போக்குகிறவர்களாயும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் கேடு உள்ளவராவார்கள். அல்லேலூயா.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 8வதாக நாம் என்ன பார்த்தோம்? அடங்காது இருப்பாங்க, சுகபோக பிரியராக இருப்பாங்க, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதை மறுதளிக்கிறவர்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் 8வதாக. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான நமக்கு ஆதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம ஆதாரமாக எடுத்து நம்ம அதுக்காக நாம் என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத இதன் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது கடைசியாக 9வது, ரெண்டு தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களை நம்ம வாசிப்போம். செவித்தினை உள்ளவர்களாகி ஆமென். கடைசியா 9 என்ன நடக்கும் கடைசி காலத்தில் அப்படின்னா, நிறைய பேர், நான் ஒரு நாள் சொன்னேன், நீங்கள் என்னை ஏற்படுத்தினீங்களா இல்லை நான் உங்களை ஏற்படுத்தினேனா அப்படின்னு கேட்டோம். எப்போ ஒரு நாள் ஏதோ ஒரு ஆராதனைன்னு கேட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதத்துலேயே போன மாதத்துலேயே கேட்டேன். நீங்கள் யார் என்னை உருவாக்குனது பாஸ்டரா? யாரும் கிடையாது. சரி, உங்களை விசுவாசியை உருவாக்குனது யார்? யாரும் கிடையாது, இயேசு கிறிஸ்து தான். ஒருவேளை ஒரு பாஸ்டர் மூலமாக நீங்கள் வரலாம், ஆனால் உங்களை உருவாக்குனது இயேசு கிறிஸ்து தான். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஒருவேளை யார் மூலமாக வேணாலும் வரலாம். பார்த்தீங்கன்னா ஒரு சுவிசேஷகர்கள் கூட உங்களை ஆதாயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் யார் ஆதாயப்படுத்தினாங்கிறது முக்கியம் இல்லை, யார் உங்களை உருவாக்குனாங்கிறது தான் முக்கியம். அப்போது ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரரை உருவாக்க முடியாது. ஒரு ஊழியக்காரர் ஒரு விசுவாசி, இவங்க தாங்க எங்கள் ஸ்டாண்டர்டான விசுவாசின்னு யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கடந்த பல வருஷங்கள், 40 வருஷங்களில் எவ்வளோ விசுவாசிங்க வந்தாங்க, எவ்வளோ விசுவாசிங்க போனாங்க. ஏன்னா வந்தவங்க அத்தனை பேரும் நிலை நிற்க முடியாது. வருவாங்க, ஒரு சந்ததி வரும், ஒரு சந்ததி போகும். இது எதுவும் நிலை நிற்காது, நிலை நிற்க முடியாது. வருவாங்க போவாங்க, அடுத்த ஜெனரேஷன் வர ஆயத்தமாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நாம் யாரையும் உண்டாக்கலை. ஆனால் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயுல 4ஆவது அதிகாரத்தில் 3ஆவது 4ஆவது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏனெனில் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்திற்கு பொறுக்க மனதில்லாமல் செவித்தினை உள்ளவர்கள் ஆகி தங்கள் இஷ்டத்துக்கு சுய இஷ்டத்துக்கு ஏற்ப பாஸ்டர்மார்களை அவங்க நியமிச்சுக்குவாங்க. அதாவது என்னன்னா, பாஸ்டர்னா நான் சொல்றதை கேட்கணும், அதான் பாஸ்டர். ஒரு முறை சவுத் சைட்லேருந்து சாலை வீட்டில் வந்து கடை வைக்கிறதுக்கு ஒரு நாடார் குடும்பம் வந்தாங்க. அவங்க வந்து கிருபாசனம் சபைக்கு போனவங்களாம். ஏற்கனவே கிருபாசனம் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். இந்த கிருபாசனம் சர்ச்சு அது ரொம்ப ஃபெய்த்ஃபுல் சர்ச்சு தான். அது நல்ல பக்தி வைராகியம் உள்ள சபை தான். அந்த சபைக்கு நான் போயிட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. வந்து சர்ச்சுக்கு தொடர்ச்சியாக வந்திருந்தாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் கடந்து 1 வருஷக்கிட்ட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வருவாங்க, ஆராதனை கலந்துப்பாங்க, கடைசியாக ஜெபமணின்னு ஒரு விஷ் பண்ணிட்டு போய் நின்றுடுவாங்க. எங்கே இருக்கிறாங்க, எங்கேருந்து வராங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, டக்குன்னு போயிடுவாங்க. சரி, நானும் அதை விஷ் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். அப்புறம் ஒரு நாள் எங்களை வீட்டுக்கு ஜெபத்துக்கு கூப்பிட்டாங்க. நாங்கள் போனோம். போகும்போது அவங்க சொன்ன விஷயம், நாங்கள் எங்கள் சபையில், கிருபாசன சபையில் நான் சொல்கிறது தான் எங்கள் பாஸ்டர் கேட்பார். நான் என்கிட்ட என்ன பதில் தெரியுமா வந்து, நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர், நான் கூட கேட்குறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. நான் என்ன தெரியுமா சொன்னேன், இங்கே எங்கள் சபையில் பொறுத்தவரை சிஸ்டர், ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அது மட்டும் தான் நான் கேட்பேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு.
அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் வந்துட்டு அவங்களாம் நின்ட்டாங்க. அந்த ஊர்லேயே இல்லை, அவங்க வேலை, அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, என்ன எதிர்பார்த்து என்கிட்ட அந்த அந்த வார்த்தையை சொன்னாங்க, நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் பாஸ்டர், நீங்கள் எவ்வளோ காணிக்கை கேட்டாலும் தரேன், நீங்கள் என்ன தசமம் கேட்டாலும் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒருவேளை அவங்க பேச்சை கேட்டு அவங்க கொடுத்துருந்தா என் தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்குமானா சந்திக்கப்படாது. கர்த்தருடைய பேச்சை கேட்டு கர்த்தர் சொல்றதை கேட்டதுனால இன்னை வரலையும் அவர் என் தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால உங்களுக்கு நான் தெளிவாய் சொல்கிறேன், பாஸ்டர்கள் உங்களுக்கு உங்க ஆத்துமாவுக்கு ஏத்த மாதிரி பாஸ்டர்களை நீங்க உருவாக்க கூடாது. அவங்க அந்த பாஸ்டர் தேவனுக்கு பிரியமானவங்களா இருக்கிறாங்களான்னு தான் நீங்க பார்க்கணுமே தவிர, நம்ம சொல்றதுக்கு நமக்கு ஒத்தே வரமாட்டாங்க அவங்க பாஸ்டர் அப்படின்னா, அப்போ நீ எந்த எந்த இடத்துல நீ ஒத்து போகணும்னு நினைக்கிற? பாஸ்டர் உங்க கூட எந்த இடத்துல ஒத்து போகணும்னு நினைக்கிற அப்படின்னா அங்க ஏதோ சம்திங் ராங் வருது இல்லை? அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு ஊழியக்காரன் தேவனுக்கு பிரியமா போறானா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறானா, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறானா, அவன் தான் எனக்கு பாஸ்டரா இருக்கணும். அல்லேலூயா. அவர் சொன்னா கேட்பாரு, இவர் சொன்னா கேட்பாரு, அவர் சொன்னா கேட்பாரு, இவர் சொன்னா கேட்பாரு, அவர் எல்லாரும் சொன்னாலும் கேட்பாரு, ஏசு சொன்னா மட்டும் கேட்க மாட்டாரு. அப்படின்னா அவர் பாஸ்டரே கிடையாது. சபையில் இருக்கிறவங்க அத்தனை பேர் சொல்றது கேட்பாருங்க, ஆனா இயேசு சொன்னா கேட்கவே மாட்டாருங்க. அப்படின்னா அவர் யார் கிடையாது? பாஸ்டரே கிடையாதுங்க. ஏன் தெரியுமா? முதல்ல ஒரு பாஸ்டர்னா ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று வர்ற மக்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லணும், அவன் தான் பாஸ்டர். அல்லேலூயா. சில நேரத்தில் பாஸ்டருங்க பார்த்தீங்கன்னா அவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே மனது உருகுகிறார் ஆண்டவர், சத்தியத்தை உனக்கு போதிக்கிறார் ஆண்டவர், உன் கண்ணீரை துடைக்கிறார் ஆண்டவர். நீ எப்போ ரட்சிக்கப்பட்டியோ அப்பவே உன் கண்ணீரை துடைச்சிட்டாரு, உன் பாரத்தை மாற்றிட்டாரு, உன் வருத்தத்தை எடுத்துட்டாரு. நான் உன் கூட இருக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. மோசே கூட இருந்தது போல நான் உன் கூட இருக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. ஆபிரகாம ஆசீர்வதிச்ச போல உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் இன்னும் என்ன ப்ராமிஸ் பண்ணணும்னு நீ எதிர்பார்க்கிற? அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா இன்னும் நீ வளரலைன்னு அர்த்தம். கர்த்தர் நமக்கு வளரக்கூடிய வழிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார், வேத வசனம் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம சில நேரத்தில் ரொம்ப வருத்தமாக சோர்வாக இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் பைபிள் படித்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி பாருங்களேன். கொஞ்ச நேரம் பாட்டு பாடி கொஞ்ச நேரம் பைபிள் படித்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுவீங்க. உங்களுக்கு இருந்த அந்த வருத்தம்லாம் மாறி போயிடும். இப்போ நீங்கள் வருத்தமாக இருக்கிறீங்க, இப்போ ஒரு வேளை பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுறீங்க. பாஸ்டர் வருத்தமாக இருந்தால் யார்கிட்ட போய் சொல்லி ஜெபம் பண்ணுவாரு? ஆமாங்க, அதான் வழி, வேற வழியே கிடையாது. உங்களுக்கும் அதான் வழி. நீங்க ஏன் இவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட சொல்லி அப்புறம் கடைசியாக இயேசுகிட்ட போனோம்? நேரடியாக இயேசுகிட்ட போங்களேன். எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே பார்ப்பா ரொம்ப கஷ்டமாக்குது, பார்ப்பா ரொம்ப பிரச்சனையா இருக்கு, பார்ப்பா நிம்மதியே கிடையாதுப்பா சொல்லி பாருங்களேன். சமாதானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உனக்கு நிம்மதியை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன் குடும்ப கஷ்டங்களை பாரங்களை மாற்றுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன்னுடைய கண்ணீரை துடைக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க ஏன் வேலை இப்படி சுத்தி வளைச்சிக்கிட்டு வரணும்? நேரடியாக தட்டில் சாப்பாடு எடுத்து வேலை நேராக வைக்கிறது விட்டுட்டு இப்படி தலையை சுற்றி நீ ஏன் சாப்பிடணும்? ஆண்டவர்கிட்ட நீங்க எதுவாக இருந்தாலும் நேரடியாக கேட்கலாம். பாஸ்டர் கிட்ட சொல்லி தான் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. முடியாத பட்சத்தில் பாஸ்டர் கிட்ட கொஞ்சம் சிபாரிசுக்கு சொல்லலாம். ஐயா கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்களும் கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கன்னு சொல்லலாமே தவிர, ஐயா எனக்கு கஷ்டமாகுது நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்போ நீ என்ன பண்ண போற? நான் ஜெபம் பண்ணுறேம்மா, நான் ஜெபம் பண்ணுறேயா, நீங்கள் என்ன பண்ண போறீங்க? முதல்ல நீங்கள் ஆண்டவர் கூட நேரடியாக பேசுங்க. உங்களுக்கு ஆண்டவருக்கு நேரடியாக தொடர்பு வரட்டும். ஆண்டவர் உங்க மேல பரிதாபப்படட்டும். ஆண்டவர் உங்க மேல மனமிறங்கட்டும். அவர் மனமிறங்கி உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அதுதாங்க முக்கியம். நான் மனம் இறங்கிறதுனால என்ன, ஒரு டீ வாங்கி கொடுப்பேனா? நான் மனம் இறங்கி ஒரு டீ வாங்கி கொடுப்பேனா?
கஷ்டங்க. ஆனா அதே ஆண்டவர் மனம் இறங்கினா உங்களுக்கு சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் செய்யக்கூடாத ஒன்றுமே கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா நேரடியாக இயேசுகிட்ட போறது கிடையாது. அப்படியே சுற்றி வலிச்சுக்கின்னு அவர் மூலமா இவர் மூலமா அங்க மூலமா இங்க மூலமா. ஏன்? கையில பைபிள் என்கிட்ட இருக்கு, அவர் எழுதி கொடுத்த வாக்கு தத்தம் என்கிட்ட இருக்கு, ஆண்டவர் இயேசு எனக்கு முன்ன இருக்கிறாரு, அவர் வச்ச அபிஷேகம் தலைமையில இருக்கு. வேற என்ன வேணும் ஆண்டவர்கிட்ட போறதுக்கு? வசனத்தை பிடிச்சிக்குங்க, ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்குங்க, சமூகத்தில் நில்லுங்க. இறங்கும் ஐயா மனம் இறங்கும் ஐயா ஏசையா, இறங்கும் ஐயா மனம் கட்டி பிடித்தே உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கிறேன் கர்த்தாவே, கண்ணீரால். தேசத்திலே யுத்தங்கள், ஜனங்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ வேண்டுமே. தேசத்திலே யுத்தங்கள், ஜனங்கள் எல்லாம் இறங்கும் ஐயா மனம் இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா மனம் இறங்கும் ஏசையா, இறங்கும் ஐயா மனம் கட்டி பிடித்தேன் உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கிறேன் கர்த்தாவே, என் கண்ணீரால் நனைக்கிறேன் கர்த்தாவே. அல்லேலூயா. நான் ஒன்னே ஒரு சொல்றேன், கடைசி நாட்களில் என்னென்ன நடக்கும்னு சொன்ன வசனங்கள் நம்ம வாசித்தோம். முதல்ல பரியாசக்காரர்கள் வருவாங்க, அவங்க இஷ்டப்படி நடப்பாங்க. ரெண்டாவது வாக்கு தத்தத்தை குறித்து அவமா பேசுவாங்க. மூணாவது நான் தான் இயேசுன்னு சொல்லுவாங்க. 4 கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை கூடுமானால் ரட்சிக்கப்பட்டவர்களை வஞ்சிப்பார்கள். 5வது விசுவாச குறைவு ஏற்படும். 6வது பாவ மனுஷன் வெளிப்படுவான். விசுவாச துரோகம் முதல்ல நேரிடும், அப்புறம் தான் அந்த பாவ மனுஷன் வெளிப்படுவான். பாவ மனுஷன் வந்தாக்கா அந்த நாள் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 7வது மனுஷர்கள் சுயநலம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். 8வது மனுஷர்கள் அடங்காதவர்களாக சுகபோக பிரியராய் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சில வசனங்களை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக 9வதாக தங்கள் சுய இச்சையின்படி போதகர்களை அவங்களே ஏற்படுத்திக்குவாங்க. பாஸ்டர்கள் நீங்கள் ஏற்படுத்தக்கூடாது, ஆண்டவர் தான் ஏற்படுத்தணும். அது நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பாஸ்டர் நமக்கு ஏற்ற மாதிரி பாஸ்டர் இருக்கணும் அப்படின்னாக்கா அது தப்பு. அவர் தப்பான பாஸ்டர்னு அர்த்தம். பாஸ்டர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? தேவனுக்கு பிரியமானவராக இருந்தால் தான் அவர் உங்களுக்கும் பிரியமானவராக இருப்பார். இல்லைன்னா தேவனுக்கே பிரியம் இல்லாதாலும் உங்கள்கிட்ட எப்படி பிரியமாக இருப்பார்? அங்கே தான் ஆபத்தான பாஸ்டராக இருப்பார். ஆகினால பாஸ்டர்களை நீங்கள் உருவாக்கக்கூடாது, விசுவாசிகளை நாங்கள் உருவாக்கக்கூடாது, நம்ம 2 பேரையும் கர்த்தர் தான் உருவாக்கணும். அல்லேலூயா. இந்த காரியங்கள்லாம் நீங்கள் கவனமாக கவனிச்சிக்கங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் நேராக தேவ சமூகத்துக்கு போங்க. இவங்க மூலமாக அவங்க மூலமாக நிறைய ஜெபம் பண்ணுறவங்களாம் நான் வேணாம் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இவங்க ஜபம் இது ஜபகோபுரத்தில் ஜெபம் பண்ணுறாங்க, அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். அவங்க அது ஒரு பொறுப்பாக அது ஒரு ஊழியமாக செய்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறேன். என்னுடைய கேள்வி. அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, ஓகே, தப்பு கிடையாது. அவங்க அது ஒரு பொறுப்பாக பொருத்தனை பண்ணி அது ஒரு ஊழியமாக செய்கிறாங்க. அவங்க கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ண சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. ஏன் தேவை என்னன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்?
என் பிரச்சனை என்னன்னு எனக்கு அவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறேன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் நேரடியாக தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டோ இல்லை விழுந்தோ அவர் சமூகத்தில் நான் கூப்பிட்டு என் தேவையை அவர்கிட்ட சொல்லுவேனே தவிர சுற்றி முளைச்சி அவங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஃபோன் பண்ணி ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா, இந்த பக்கம் ஃபோன் பண்ணி சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க சிஸ்டர்? பிரதர் நீங்கள் என்ன பண்ண போறீங்க பிரதர் அப்படின்னு திரும்ப அவங்க கேட்டாங்கன்னா நாம் என்ன பதில் சொல்ல முடியும்? அதனால் அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ நான் உங்களை கேட்குறேன், மற்றவங்களை ஜெபம் பண்ண சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? என்னுடைய நிலைமை யாருக்கு தெரியும்? அவருக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் நிலைமை உங்களுக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை பார்க்குற எனக்கு என்ன தெரியும்? ஒரு சகோதரி வந்திருக்காங்க, அவங்க ஏதோ அழுதுட்டு இருந்தாங்க, அவங்கள பிரச்சனையில் இருக்காங்க, அவங்க ஏதோ துக்கத்தில் இருக்காங்க, ஏதோ துக்கத்தில் இருக்காங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்குள்ள ஊடுருவி பார்க்குற ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு தான் தெரியும் என்ன பிரச்சனைன்னு. தீர்க்கிற சக்தி அவர்கிட்ட தான் உண்டு. எந்த பாஸ்டராலையும் தீர்த்திட முடியாது, எந்த ஜப வீரர்களாலையும் தீர்த்திட முடியாது. ஆனா என் பிரச்சனைக்கு நான் தான் முழங்கால் படியிட வேண்டும். என் பிரச்சனைக்கு நான் தான் தேவனிடத்துல போக வேண்டும். என் பிரச்சனைக்கு நான் தான் தேவனிடத்துல போராட வேண்டும். ஆண்டவரே என்னை சுகம் கொடுக்காவிட்டால் உம்மை போக விட மாட்டேன், என் பிரச்சனையை தீர்க்காவிட்டால் உம்மை போக விட மாட்டேன், என்னுடைய தேவைகளை சந்திக்காவிட்டால் போக விட மாட்டேன்னு ஜெபம் பண்றதை விட்டுட்டு ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா, தயவுசெய்து அதை பண்ணட்டும், நான் வேணான்னு சொல்லலை, நீங்க அதிகமா பண்ணுங்க, அதுதான் என்னுடைய வேண்டுகோள். அவங்க பண்ணட்டும், பண்றவங்களாம் பண்ணட்டும், உங்களுக்காக ஜெபம் பண்றாங்க யாரெல்லாம் பண்றாங்களோ தாராளமா பண்ணட்டும். அதை விட அதிகமா நீ ஜெபம் பண்ணு, அதுதான் முக்கியம். உன் ஜெபம் தான் முக்கியம். அதுக்கப்புறம் நான் சப்போர்ட்டிங் ஜெபம். இப்போ நீங்க உங்க தேவைக்காக என்கிட்ட சொல்றீங்க ஐயா எனக்காக ஜெபம் பண்ணீங்க, ஆமா ஆண்டவரே சகோதரி ஜெபம் பண்ண சொன்னாங்க, அது என்னன்னு கொஞ்சம் கவனிங்க, அவ்வளோதான். ஏன் ஜெபம் முடிஞ்சிச்சா? உன் பிரச்சனையெல்லாம் சொல்லி யாரால அழ முடியும்னா உன்னால தான் அழ முடியும். அதெல்லாம் யாரால கேட்க முடியும்னா அவரால் தான் கேட்க முடியும். நான் உட்காந்து கேட்டேன்னா எனக்கு கஷ்டமாயிடும். யாரால சொல்ல முடியும்? உங்களால சொல்ல முடியும். யாரால கேட்க முடியும்? அவரால் தான் கேட்க முடியும். வேற யாரும் உன் பிரச்சனையை கேட்டுட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க. கேட்டாங்க கொஞ்ச நேரம் கேட்பாங்க, என்னடா இது வம்புல வந்து மாட்டிக்கணுமா அவங்ககிட்ட அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி இயேசு அப்படி இல்லை. உன் பிரச்சனை முழுசும் கேட்டு, உன் எல்லா கஷ்டத்தையும் பார்த்து, உன் கண்ணீரை பார்த்து, அப்பவே கண்ணீரை துடைத்து சமாதானத்தோடு உன்னை அனுப்பி வைக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப நம்ம எங்க கோட்டை விடுறோன்னு பார்க்கணும். நம்ம பிரச்சனை எங்க கோட்டை விடப்படுதுன்னு பார்க்கணும். எங்க ஜபத்துல நம்ம தவறிடுறோன்னு பார்க்கணும். அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்க. நான் சொல்றேன், இந்த கடைசி நாட்களில் இதெல்லாம் வரும். இந்த 9 காரணங்களை சொல்லியிருக்கிறேன். இதில் நீங்கள் யாரை போய் மாட்டிடாதீங்க. உங்களுடைய தேவைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இன்னொருத்தரை ஜெபம் பண்ண சொல்லிட்டு நீங்கள் சும்மா இருக்காதீங்க. நீங்கள் முதல்ல ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யாருன்னா ஜெபம் பண்ண நினைக்கிறீங்களா? பண்ணட்டும். அவங்க ஜெபம் சப்போர்ட்டிங் தான். மெயின் ஜெபம் உங்களது தான். ஜெபம் பண்ணுங்க. உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். யோசுவா கிட்ட சொன்னது போல, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விடவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன், உன் கூட இருப்பேன்னு சொல்லி சொன்னவர் நிச்சயம் உங்கள் கூட இருந்து உங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பார். வாக்குத்தத்தம் கொடுத்தவர், வாக்கு மாறாதவர், அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரால் ஏற்பட்ட யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாமா?